Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th Botany, Pure Science students Botanyக்கான top most 5 mark questions பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம chapter wise important question வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த questions வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸில் நீங்கள் ஏதாவது படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா படிச்சிருங்க. மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ சென்டம் மார்க்ஸ் எடுக்கணும்னா எல்லா கொஷின்ஸும் படிச்சு தான் ஆகணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 லெசன்ஸில் 5 மார்க்ஸ் தான் கேட்கணும். சரிங்களா? அப்போ 5 லெசன்ஸில் வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, 10 லெசன்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ அது வந்து இயர் வைஸு மாறி மாறி வரும். சரிங்களா? கன்ஃபார்மாக 5 மார்க்ஸ் வந்து கேட்கக்கூடிய லெசன்ஸ்னு இருக்குது. அதையுமே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் நீங்கள் சொல்லலை அது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து இதை படித்தா எல்லாமே அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டும் கேட்காதீங்க. ஸோ நான் வந்து வீடியோவில் கண்டினியூவாக சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாமே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட்டில் பியூர் சைன் டைப் பண்ணிடுங்க. பாட்னி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. ஸோ அந்த 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எல்லாமே கேட்ட 5 மார்க்ஸ் இந்த கிராம் நேர் கிராம் எதிர் பாக்டீரியா. ஏன்னா நமக்கு புக் பேக் கம்மியாக தான் இருக்குது. ஸோ புக் பேக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5 உலக வாய்ப்பாடு நிறை குறை இதுதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம் நேர் எதிர் பாக்டீரியா வேறுபாடு, அதாவது கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ். அதுக்கடுத்து அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி இது வந்து புக் பேக்கில் இருக்குது. நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இயர் கூட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் வந்து படித்து வச்சிங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம் சாயமேற்று முறை, சரிங்களா? கிராம் ஸ்ட்ரைனிங் மெத்தட் ஸ்டெப்ஸு இதுதான் அந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. இதை தாண்டி 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த பாக்டீரியாவோட இருக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க முறைகளை வந்து கொடுத்துருப்பாங்க. இணைவு, மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 3 தான் 5 மார்க்ஸ். அது படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிங்க, அவ்வளோதான். சரிங்களா? அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செகண்ட் லெசனு. ஸோ செகண்ட் லெசனில் அதிகமாக கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் மீன்ஸ் பிரேஃபைட்டு படிக்கணும், ஆல்கே படிக்கணும், ஜிம்னோஸ்பம் படிக்கணும், ஆஞ்சியோஸ்பம் படிக்கணும். ஸோ இப்போ ஆல்கே, பிரேஃபைட்டு, ஜிம்னோஸ்பம் இந்த 3த்துக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. லைஃப் ஸ்டடி மீன்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஆல்கேயில் பார்த்தீங்கன்னா கேரா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜிம்னோஸ்பமில் பார்த்தீங்கன்னா சைக்கஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதோட லைஃப் ஸ்டடி பார்த்துங்க, அதோட லைஃப் சைக்கிள் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ சைக்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா கூட்டிலை காம்பு இருக்குது, நிறையா இருக்குது சைக்கஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது படிக்க முடிஞ்சால் பாருங்கள். அந்த மாதிரி டாப்பிக்கில் 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அது வந்து இன்டீரியர் 5 மார்க்ஸ் வரும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு படிச்சுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம். சேம் கேரக்டர் படிச்சுங்க, அதாவது ஒத்த பண்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த கேரக்டர்ஸ் படிச்சிருங்க. ஸ்டீலின் வகைகளை படிச்சிருங்க. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்னு இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கஸ் லீஃப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுதான் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டடியில் கேட்டாங்கன்னா அது எழுத முடியாத அளவுக்கான கொஷின்ஸாக தான் இருக்கும். முடிஞ்சால் படிக்க முடிகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க படிச்சிங்க. ஸோ நான் கம்மியாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். சரிங்களா? மோஸ்ட்லி இது தான் இருக்கும். அதை தாண்டி கொஷின் கேட்கணும்னா ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஜிம்னோஸ்பம் கேரக்டர் தனியாக கேட்கலாம், ஆஞ்சியோஸ்பம் கேரக்டர் தனியாக கேட்கலாம், பிரேஃபைட்டு கேரக்டர்ஸோட தனியாக கேட்கலாம். ஸோ ஏன்னா அது 5 பாயிண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிஞ்சால் என்ன பண்ணுங்க பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து தேர்ட் லெசனு. ஸோ தேர்ட் லெசன் வந்தோம் அப்படின்னா தேர்ட் லெசனில் முக்கியமாக புக் பேக்கில் இருக்கிறது இந்த இலை அடுக்கு அமைவு. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் ஃபில்லோடாக்சி. அதுக்கடுத்து தண்டோட உருமாற்றம். ஸோ தண்டோட உருமாற்றம் வந்து ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. தரை ஒட்டிய தண்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு அந்த டேபிள் இருக்கிறதையாவது படித்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள் எழுதுகிற மாதிரி பார்த்துங்க, அதுவே போகும். அதுக்கடுத்து வேறு ஏறுக்குடி தண்டு ஏறுக்குடி இதுக்கான வேறுபாடு. ரூட் கிளைம்பர்ஸு, ஸ்டெம் கிளைம்பர்ஸு. சரிங்களா? இதுதான் அங்கே இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து தண்டின் பணி பண்பு அது எல்லாமே 2 மார்க்ஸில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. சரிங்களா? தேர்ட் லெசனு இதுதான் இருக்குது. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசனில் புக் பேக்கில் நமக்கு இந்த சூழ் ஒற்றுமுறை இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த தகுந்த எடுத்துக்காட்டுடன் சதைக்கனிகளின் வகைகள் விவரி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் ஃப்ரூட் அக்ரிகேட் ஃப்ரூட்டு. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளெஷி ஃப்ரூட்டு. சரிங்களா? சதைக்கனி இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க.
அதுக்கடுத்து கூட்டுக்கண்ணி திரள்கண்ணி அதுதான் இந்த இங்கிலீஷில் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் சூழ் ஒட்டுமுறை இதுதான் நமக்கு வந்து 4th லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஸோ இந்த 4th லெசன் வரும்போது நமக்கு அந்த சிறப்பு வகை மஞ்சரி விவரின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதனால் சிறப்பு வகை கலப்பு வகை ரெண்டுமே முக்கியம், அதை வந்து படிச்சுருங்க சரிங்களா. சிறப்பு வகையும் கலப்பு வகையும் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சுங்க. அதுலேருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து 5th லெசன் கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. 5th லெசனில் கண்டிப்பாக என்ன உண்டு அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு. ஸோ இங்கே 2 விதமான 5 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ஒன்று கலைச்சொல் விளக்கம் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பொருளாதார முக்கியத்துவம் கேட்கலாம். பொருளாதார முக்கியத்துவம்னா மெயினாக ஃபுட்டு எடுத்துங்க. ஃபுட்டு எல்லா பிளான்ட்லேயும் முக்கியமாக இருக்கும். உணவு முக்கியத்துவம் ஒரு பாயிண்ட் முடிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவ தாவரம் எல்லா இதுலையுமே இருக்கும் சரிங்களா, அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஜென்ரலாக வரக்கூடிய யூசஸ் வந்து நிறையா இருக்குது, அதை வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா, அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இங்கே கிளைட்டோரியா டெர்னேஷியா இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா டாட்ரா மெட்டல் படிச்சிருப்போம். ஸோ அதை தாண்டி நமக்கு வந்து நிறைய ஃபேமிலி இருக்குது. நிறையானா யூஃபர்பியேசி படிக்கிற மாதிரி இருக்கும், லில்லியேசி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஃபேமிலி படிக்கணும் சரிங்களா, நம்ம வந்து வாழையோட ஃபேமிலி அது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எது படிக்க முடியுமோ அதை வந்து படிச்சிருங்க. மியூசா பாரடைசைக்கு அதோட கலைச்சொல் விளக்கம் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ கலைச்சொல் விளக்கம் கேட்கல அப்படின்னா பொருளாதார முக்கியத்துவம் கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி 5 மார்க்ஸ் அப்படின்னா இந்த தேசிய பூங்காவின் பங்கு, அதுக்கடுத்து பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் ஒன்று உண்டு. பழைய சிலபஸ்லாம் அடிக்கடி அந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கொஷினை முடிஞ்சால் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க சரிங்களா. எழுதக்கூடாது, அதாவது எழுதலாம், கொஞ்சம் இன்டீரியராக இருக்குன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ், ஏன்னா அது இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்கல. ஸோ எக்ஸ்பெக்டடாக அதுவும் பார்த்து வச்சுங்க. அது கொடுத்து 6th லெசனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாமே ஈஸி தான். தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அனிமல் செல்லு, ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்கான வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்கு, பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா, இதுதான் அங்கே 5 மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்பாடு இதை வச்சு கேட்டால் தான் 5 மார்க்ஸ் சரிங்களா. இன்டீரியர் 5 மார்க்ஸ்னால் புரோட்டோபிளாச கோட்பாடுகளை விவரி அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டால் தான் சரிங்களா, மற்றபடி கிடையாது. ஸோ அதுக்கடுத்து 7th லெசன் வந்து அப்படின்னா மைட்டாசிஸ் மியாசிஸோட வேறுபாடு, மைட்டாசிஸ் மியாசிஸோட முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ்னு இருக்கும். இதுதான் 5 மார்க்ஸ் 7th லெசனில், அந்த 2 5 மார்க்ஸ் தான், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th லெசனு. ஸோ 8th லெசனில் வரும்போது டிஎன்ஏவின் அமைப்பை விவரி, இதுதான் 5 மார்க்ஸு. ஸோ இதை தாண்டி 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆர்என்ஏவோட வகை சரிங்களா, இதுதான் என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ இன்னும் ரொம்ப இன்டீரியராக போகணுன்னா நொதிகளை வச்சு கேட்பாங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஆனால் மெயினாக இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 9th லெசனில் நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. சல்லடை குழாய் அது விளக்குக, இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வேர் தண்டு இலை, ஒரு வித்திலை இருவித்திலை வேறு, ஒரு வித்திலை இருவித்திலை தண்டு, ஒரு வித்திலை இருவித்திலை இலை இப்படி கேட்பாங்க. அதாவது டைகாட் ஸ்டெம்மு மோனோகாட் ஸ்டெம்மு, டைகாட் ரூட்டு மோனோகாட் ரூட்டு, டைகாட் லீஃபு மோனோகாட் லீஃபு, வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரிங்களா. டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது ட்ரா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், படம் அறிந்து விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் எது ஒன்று படித்தாலுமே அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு வித்திலை இருவித்திலை இலை வேறுபாடு அப்படின்னா அந்த 5 பாயிண்ட் வச்சுமே நீங்கள் படம் வரைஞ்சிட்டு அந்த 5 பாயிண்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் சரிங்களா. புறத்தோல் இப்படி இருக்குது, மேல் புறத்தோல் இருக்குது, கீழ்ப்புறத்தோல் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னா ஆக்குத்திசின் வகையிலே விவரி, மெரிஸ்டம் டிஷ்யூ அதோட டைப்ஸ் பார்த்துங்க. ஸோ 10th லெசனில் நமக்கு கம்மியான 5 மார்க்ஸ் தான் இருக்கும். சாற்றுக்கட்டை மற்றும் வந்து வைரக்கட்டை, டிஃபரன்ஸ் பிட்வீன் சாஃப்ட்வுட்டு ஹார்ட்வுட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இயரில் அந்த முக்கியத்துவம் கேட்டிருந்தாங்க, அதாவது ஆண்டு வளையத்தோட முக்கியத்துவம் சரிங்களா. அது படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் ரீகால் பண்ணிங்க. அதுக்கடுத்து கட்டை பதப்படுத்தும் முறை, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்குன்னு இருக்கக்கூடிய டாப்பிக்கு, அதனால் இதை வந்து பார்த்துருங்க. வுட் சீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 11வது லெசனில் நிறையா 5 மார்க்ஸ் இருக்குது. குறிப்பாக நம்ம ப்ராக்டிக்கலில் படித்தது எல்லாமே படிச்சிங்க. இந்த உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை, வில் ஆஸ்மாஸ்கோப், அந்த ஆர்க் சோதனை இதெல்லாமே இருக்கும் சரிங்களா. ஆர்க் ஆக்சிமோமீட்டர் இது எல்லாமே ப்ராக்டிக்கலுக்கு என்னென்ன சோதனை படிச்சிங்களா படிச்சிங்க. அதுக்குன்னு இந்த ப்ரோட்டீன் டெஸ்ட்டு பயோரட் டெஸ்ட் அதெல்லாம் படிக்க தேவை. இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சரிங்களா. பொட்டோட்டோ ஆஸ்மாஸ்கோப் படிச்சிங்க. நீராவி போக்கின் வகை, அதில் அதாவது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். முஞ்சு மொத்த ஓட்ட கோட்பாடு, மஞ்சு மாஸ் ஃப்ளோ தேரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த லெசனில் நிறையா 2 மார்க்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 12வது லெசனு. ஸோ 12வது லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 5 மார்க்ஸ் படிச்சுட்டிங்கன்னா
அந்த கொஷினில் அந்த லெசன்லேருந்து எது கேட்டாலும் எழுதிடலாம் சரிங்களா. இந்த நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் சின்ன சின்ன டைட்டில் நிறையா இருக்கும், டே நைட்ரிஃபிகேஷன் டை நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஆஞ்சியோஸ்பர்மில் இருக்கக்கூடிய பூச்சியுண்ணும் உணவூட்டு முறை இதுதான் இருக்குது, அதில் பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 13வது லெசன் 14வது லெசன் கண்டிப்பாக 5 மார்க்ஸ் உண்டு, நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது சரிங்களா. முடிஞ்சளவுக்கு எது படிக்க முடியுமோ படிச்சுங்க, இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. 13ல் முடிஞ்சளவுக்கு இந்த நிறமை அமைப்பு 1 நிறமை அமைப்பு 1 2 PS1 PS2 வேறுபாடு, சுழலா ஒளி பாஸ்பரேனம், சைக்கிளிக் நான் சைக்கிளிக் பாஸ்பரலேஷனு, கால்வின் சுழற்சி கால்வின் சைக்கிளு, அதுக்கடுத்து C3 C4 இந்த இதுக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதை படிச்சுருங்க. ஒளி சுவாசம் இருள் சுவாசம் வேறுபாடு, லைக் டார்க் ரெஸ்பிரேஷன் வந்து என்னது பண்ணுறேங்க. ஸோ இந்த கால்வின் சைக்கிள்லாம் படிக்க முடிஞ்சால் படிச்சுங்க. அதுக்கடுத்து 14வது லெசன்லேயும் அதே மாதிரி தான் சரிங்களா, நிறையா 5 மார்க் கொஷின்ஸ் வந்து உண்டு. கிளைகாலிசிஸ் சுழற்சி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரப் சுழற்சி, அதுக்கடுத்து நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டு, இது எல்லாமே என்ன இருக்குன்னா இந்த லெசன்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15வது லெசனு. ஸோ 15ல் பொறுத்த வரைக்கும் நிறையா 5 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கு முக்கியமாக சைட்டோகைனின் வால்வில் இழிவு என்ன பண்ணிங்க படிச்சிங்க. ஸோ சைட்டோகைனின் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆக்சின் படிச்சிங்க, தமிழில் வந்து என்னது ஆக்சின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதுக்கு வந்து சைட்டோகைனின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின் சரிங்களா. ஜிப்ரலினோட வாழ்வியல் இழிவு என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சுங்க சரிங்களா. ஜிப்ரலினோட வாழ்வியல் இழிவு படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பியூசென்ஸுக்குன்னு தனியாக இருக்கிறது தாவர அசைவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிளான்ட்டோட மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விதை முளைத்தல் சரிங்களா, சீடு ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த டாப்பிக்கை வந்து படிச்சிருங்க. இது வந்து எத்தனாவது லெசன் அப்படின்னா 15வது லெசன்ஸ்லேருந்து நமக்கு உண்டு. ஸோ நமக்கு எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் உண்டு கண்டிப்பாக சரிங்களா. ஃபஸ்ட் லெசனில் ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து 5வது லெசனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு. 15வது லெசனில் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. ஸோ 9 10 இதில் தனித்தனியாக கேட்கலாம், அல்லது ரெண்டும் சேர்த்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதே மாதிரி 6வது லெசனில் கண்டிப்பாக என்ன உண்டு அப்படின்னா 5 மார்க்ஸ் உண்டு. 8வது லெசனில் என்ன உண்டு அப்படின்னா 5 மார்க்ஸ் உண்டு. ஸோ அதுக்கடுத்து 11வது லெசனில் கேட்பாங்க. ஸோ 12 13 இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கேட்கலாம், அல்லது வந்து ஒன்றா சேர்த்து கேட்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 5 மார்க்ஸ் வந்து இந்த லெசன்ஸ்லேருந்து கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லெசனு 5th லெசன் இது எல்லாமே. அதுக்கடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக கேட்கலாம், அது ஒன்றா கூட கேட்கலாம் சரிங்களா. இதுதான் 5 மார்க்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர்ஸு. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.